நீங்க பேசுற இங்கிலீஷ் ரொம்ப ஸ்டைலா இருக்கணுமா? அப்ப நீங்க பின்பற்ற வேண்டியது 4 டிப்ஸ் மட்டும்தான். ஒன்னு, ஃபர்ஸ்ட் ஒன், VW ஃபேக்டர், THE. இதை எங்க, எப்போ, எப்படி உச்சரிக்கணும்? ஹெச்லயே ஆரம்பிச்சாலும் சில இடங்கள்ல ஹெச் மியூட் பண்ணணும். ஓல ஆரம்பிக்கிற வார்த்தைகளை சில நேரத்துல ஓ அப்படி இல்லாத வா அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த 4 விஷயத்த மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் போனிக் சென்ஸோட பயன்படுத்தும் போது நாம பேசுற இங்கிலீஷ் ஸ்டைலாவே இருக்கும். நான் பேசுறது ஆக்சென்ட்டோ இல்ல டைலக்டோ கிடையாது. நான் சொல்றது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் உச்சரிப்பு இருக்கும். அதை மட்டும் தான் பின்பற்ற சொல்றேன். இந்த வீடியோவை இந்த 4 டிப்ஸோட பெருசா போட்டேனாக்கா ரொம்ப நீளமா போரிங் ஆயிடும். அதனால ஒவ்வொரு டிப்பையும் ஒவ்வொரு வீடியோவா தனித்தனியா போடுறேன். முதல்ல நம்ம பார்க்க போறது VW. THE தான் ரெண்டாவது ஃபேக்டர். இந்த THE பத்தி பார்க்கலாம். THE சில நேரத்துல தி அப்படின்னு உச்சரிப்போம், பல நேரத்துல த அப்படின்னு உச்சரிப்பும் எடுத்துக்கும். இது மூணாவது டிப். ஹெச்லயே ஆரம்பிச்சாலும் இங்கிலீஷ்ல இந்த 5 வார்த்தைகள் மட்டும் ஹெச் மியூட்ல தான் இருக்கும். அதாவது ஹெச்லயே ஆரம்பிச்சாலும் ஹெச் ப்ரொனன்சியேஷன் கொண்டு வரக்கூடாது. ஹ அப்படின்னு உச்சரிக்க கூடாத வார்த்தைகள் 5 தான். ஓல ஆரம்பிச்சாலும் அந்த வார்த்தையை ஓன் உச்சரிக்காத வா அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இந்த டிப்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. பெரிய லெவல்ல நீங்க ரொம்ப அழகா பேசணும்லாம் கிடையாது. இந்த 4 ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வாசிக்கிற எந்த பேசேஜா இருந்தாலும் கேட்க ரொம்ப பிளசண்டா தான் இருக்கும்.